ரெடி நீங்க ஐயா ஐயா வாங்க ஐயா ஐயா நன்றி வணக்கம் வாங்க ஐயா முருகன் சாமி முடிஞ்சுதா தமிழ் செல்வன் அன்பு அழகர் சாமி வாங்க வாங்க ஆமாம் திருவள்ளுவர் சகாயம் சொன்னார் யார் வந்தாலும் எடுங்க நீங்க எடுங்க ஆமா சுதாகர் பக்கத்துல இருக்காரு. ஆமா சேது ஊருக்கு போயிருக்காரு. சாமிங்க உள்ள போயிருக்காரு. காட்ராஜன் ஆமா முருகேசன் இங்க இருக்கிறாரு. வேலையா இருக்காரு. மருதுபாண்டியங்க கருணாநிதி இதாங்க நிற்கிறார். மற்ற 3 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க. இங்க இருக்க மாட்டாங்க. மக்கள் எல்லாரும் கிளம்பிடுவாங்க ஊருக்கு. சார்பாக அன்போடு வருக வருக என அந்தமான் தமிழ் சங்கம் அழைக்கிறது ஐயா. வாருங்கள். தமிழன்னைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழன்னையின் திருவுருவச் சிலை மலர் தூவி மரியாதை செலுத்தவும். நேற்று 10 மணிக்கு தான் எங்களுக்கு நீங்கள் வரது தெரியும் எங்களுக்கு. அதைத் தொடர்ந்து நமது நிர்வாகிகளும் தமிழன்னைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள். அன்போடு மேடை கலைக்கிறோம். கைதட்டி ஆர்வம் பண்ணுங்க. உங்களெல்லாம் பார்க்கறது ஆர்வத்தில் இன்னைக்கு வந்த இடத்துக்கே இன்னைக்கு சாயந்தரம் உங்களை பார்க்க வந்துருக்காங்க. வாழ்த்துக்களையா வாருங்கள். அடுத்ததாக அந்தமான் தமிழ் சங்கத்தின் தலைவர் லீ மூர்த்தி அவர்களையும் அந்தமான் தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் அன்பு அழகு எங்களது தமிழ் செயலர் அவர்களை மேடை கலைக்கிறோம். அந்தமான் தமிழ் சங்கத்தின் பொருளாளர் கூத்தவர்களை மேடை கலைக்கிறோம். வாசனை
நன்றி. மேலும் அந்தமான் தமிழர் சங்கத்தின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கும் நான்கு அழைக்கப்படுகிறது. என்ன பேசலாம்? இந்த யாராவது போயினா அவசர காலத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடியது என்ன? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம் சார், மன அழுத்தம் இருக்கு சார். யாருக்கு மன அழுத்தம் இல்லை? நீ யாரையாவது பார்த்து, நீ அண்ணாந்து பார்த்து அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கா? யாரையாவது சொல்லி ஒரு ஆள் சொல்லுங்க. நீ யாரையாவது ஒரு ஆள் சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா தம்பி சந்தோஷமா இருக்காரா? தந்தை தோற்று விட்டா மகன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சரி, கேப்டன் அவர்களுடைய அருமை துணையார் பிரதமர் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். மகிழ்ச்சியாக இருக்கிறாரா? ஈண்டெடுத்த ஆசை ஆசையாக வளர்த்த மகன் விருதுநகர்களை தோற்று விட்டார். எம்பியிலை தோற்று விட்டார், எம்எல்ஏ தோற்று விட்டார். மகன் தோல்வியை தாய் நினைத்து வருகிறார்களா? தனது வெற்றியை நினைத்து தாய் பெருமிதம் கொள்வார்களா? இல்லை. தமிழ்நாட்டுடைய ஒருவர் பார்வையை சொல்ல வேண்டும் என்றால் திண்டுக்கல் ஆத்தூரில் சொல்லக்கூடிய பகுதிகளில் அப்பா ஐ பிரியசாமி மகன் சென்று இருவரும் வெற்றி பெற்றார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? ஆட்சி இல்லை. நீ யாரை சொன்னீங்களா? நீ யாரையாவது சொன்னீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் அண்ணாந்து பார்க்கிறீர்களோ அத்தனை பேர் பதட்டத்தில் இருக்கிறார்கள். சமதரையில் இருப்பவர்கள், பள்ளத்தில் இருப்பவர்கள் சமதரைக்கு வருவதற்காக பாடுபடுகிறார்கள். சமதரையில் இருப்பவர்கள் மேட்டை பார்த்து ஆசைப்படுகிறார்கள். மேட்டுக்கு சென்றவர்கள் மறுபடியும் கீழே விழுந்துவிடக் கூடாது என்று பயப்படுகிறார்கள். வாழ்க்கை அவ்வளவுதான். பள்ளம் சமதரை மேல், பள்ளத்தில் இருப்பவன் சமதரைக்கும் சமதரையில் இருப்பவன் மேட்டுக்கும். இது யாருடைய விளையாட்டு? கடவுளை அல்லது இயற்கை பிரபஞ்சத்தின் விளையாட்டு, கடவுளின் விளையாட்டு, இது காலத்தின் விளையாட்டு. ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கிளம்பி செல்லுகிற வரை பதட்டத்திலும் மன அழுத்தத்திலும் வைத்திருப்பது அவனுடைய விளையாட்டு. கடவுளியா நல்லா இருந்தான், அவன் நல்லா இருந்தான். கண்ணாடி இருக்கும் காரணத்தால் அவன் நல்லா இருந்தான். சோ வாழ்க்கையில நமது முன்னோர்கள் பட்ட சிரமத்தை விட நம்ம பட்டிருமா? இந்த அந்தமான் எப்படி உருவானது? என் தம்பி, என் மகன் 3 பேர் ஒரு நாள் இருக்கிறோம். 3 பேர். என் பையன், நான் சொல்றது 7 வருஷத்துக்கு முன்னால. என் தம்பி கேட்கறான், துபாயில இருந்து வந்தேன், நீ படிச்சு முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? என் பையன் சொல்றேன், என் தம்பி பையன் சொல்றான், என்ன பண்ற? நான் ஜிம்முக்கு போறேன், டான்ஸ் பண்ணேன், அதெல்லாம் லைஃப்ல ஒரு பார்ட். கீழே என்ன பண்ண போறேன்? அதை ஆசைப்படுவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேப்பா, அப்ராட் படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவனை அப்ராட் பண்ணுறான், கேட்டுட்டு இருக்கான். நான் வருடத்தில் ஒரு முறை வர்றான் என் தம்பி, அவன் அக்கறையோடு கேட்கிறான். ஏதாவது கேள்வி கேட்டா புத்தி சொன்னான் நமது பிள்ளைகளுக்கு பிடிக்காது என்பது மேலிருந்த வழியாக அவன் அப்படியே சென்றுக்கிறான். இழுத்து வச்சுட்டு அண்ணன் மக்களை உட்கார வச்சு கேள்வி கேட்கிறான். அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. நான் இதோ என் தம்பி, இது என் மகன், சரி யாருக்கு நான் சேவராக இருக்கணும் இந்த இடத்துல? இது என் தாய் கொடுத்த சீதனம், இது என் தாரம் கொடுத்த சீதனம். இவன் மனம் போடினாலும் கவலை இல்லை, அவன் என்னை அங்கேயே இருக்க வேண்டும். இவன் மனம் போடினால் நான் தாங்க கூடாது. சோ இந்த ரத்த உறவுல சின்ன சின்ன ஈகோட தேவை கிடையாது. எனது அன்பு தம்பி தெரியும், இங்க வண்டியால வந்துட்டு வண்டியோட தாண்டி முத்து அண்ணன் தம்பி 2 பேருக்கு கருத்து வேறுபாடு. ஒருவனுக்கு 59-60 வயசு, இன்னொருவனுக்கு 50 வயசு. இவர்கள் 2 பேரோட தாய் எங்க ஊர்ல இருக்காங்க. இவருடைய குழந்தை சேர்ந்து விளையாடக்கூடாது என்பது இவர்களுடைய பிரச்சனை. அந்த தாயில வந்தாங்க. நான் வருடத்துக்கு ஒரு முறை தான் போவேன். இந்த 2 குழந்தையும் சேர்ந்து படிக்கணும், அண்ணன் தம்பியும் பிரச்சனை பண்றாங்கப்பா, தாயாக ஏதாவது பெருக்கணும், வேதனை பண்றாங்க. இருவரையும் வீட்டில் அழைத்து வைத்து இருவரையும் ஒருமைப்படுத்துறேன். இதுதான் சாதனை. இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துருச்சுன்னா அண்ணன் தம்பியோட உறவை, அக்கா தம்பி உறவை, அப்பாவும் பெண்ணையும் கருத்து வேறுபாடால் பிரிந்திருக்கிறார்கள் என்ற உறவை செம்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. செம்மைப்படுத்தினால் நிச்சயமாக உங்களது முதுமை இறைவனான ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாக ஒரு பெண் மட்டும்
குனிந்து நாற்று நட்டுக்கிட்டு இருந்தான். நாற்று எடுத்தபொழுது, ஏ பெண்ணே, இவ்வளவு பெரிய வயல், நீ மட்டும் நாற்று நடுகிறாயே, மற்ற பெண்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார். எல்லாரும் ராஜாவை பார்க்க போயிட்டாங்க ஐயா, எல்லாரும் ராஜாவை பார்க்க போயிருக்காங்க, நீ ஏமா போகல? அவரை போய் பார்த்து எனக்கு என்ன பிரயோசனம்? 3 குழந்தை யார் சோறு கொடுவா? நான் வேலை செய்யணும், அது வேலை. ஸோ எனது வேலை இது. நாட்டில் எது வேண்டுமானால் வரலாம், ராமன் ஆளலாம், ராமன் ஆளலாம், எவன் வேண்டுமானால் ஆளலாம். நம் குடும்பத்தை நாம் ஆள்வதற்கு நாம் உழைக்க வேண்டும். நமது குடும்பத்தை நாம் ஆள்வதற்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஸோ உனக்கு மன்னரை பார்த்து மன்னர் இருக்கணும், எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பெண்ணினுடைய தனித்துவத்தை பாராட்டி 100 பொற்காசுகளை கொடுத்து விட்டு போனான். இது ஒரு தனித்தன்மை. என்னடா நம்ம நேர்மையோ நெஞ்சு முழுக்க வச்சிருக்கிறோமே, கஷ்டப்பட்டது மட்டும் காசு வந்தா போதுமே, தத்துவத்தை பேசிட்டு இருக்கிறோமே, இல்லை. நிறைய பேர் இந்த நாட்டினுடைய வெற்றியை, ஒரு குடும்பத்தினுடைய வெற்றியை, ஒரு மனிதனுடைய வெற்றியை பணத்தை மட்டும் அளவு செய்வது என்பது தவறு. நானுமே வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டேன், பணம் எவ்வளவு, அது ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு, பணம் எவ்வளவு, இல்லை. இருக்கு என்ற வார்த்தை பாசிட்டிவான வார்த்தை, இல்லை என்ற வார்த்தை நெகட்டிவான வார்த்தை. ஆனால் இடத்தை பொறுத்து இருக்கின்ற வார்த்தை நெகட்டிவா வரும், இல்லை என்ற வார்த்தை கூட பாசிட்டிவ். நோய் இருக்கு, கடன் இருக்கு, பகை இருக்கு, பொண்டாட்டியோட கருத்து வேறுபாடு இருக்கு, பையன் செவ்வாய்க்கிழமை செருப்பால் அடிக்கிறானா, அடிக்கிறான், இருக்கு இருக்கு, நோய் இருக்கு, பகை இருக்கு, இது எல்லாம் இருக்கு. ஆனால் நெகட்டிவ். என்னிடம் நோய் இல்லை, கடன் இல்லை, பகை இல்லை. இருக்கு. எந்த வார்த்தைக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டாம். வாழ்க்கைக்கு மரியாதை கொடுக்கிற பொழுது வார்த்தை அர்த்தம் புரிந்து கொண்டால் போதும். இங்கு தமிழ் தாய் ஈன்றெடுத்த எந்த வார்த்தைகளும் தவறான வார்த்தைகள் கிடையாது. ஒரு அர்த்தத்தை சுமந்து வரும், ஒரு அர்த்தத்தை சுமந்து வரும். இப்போ ஒரு இறைவன் இயற்கை உலகமே அழிஞ்சு போச்சு, உலகமே அழிஞ்சு போகிற பொழுது இயற்கையிட்ட போயிட்டு கேட்கு. ஸோ அந்த அந்த கதிர் தான் கேட்குமா, எது கேட்குமா, கேட்குமா, கேட்குதா? ஸோ அந்த கதிரில் அந்த திணை குருவிகள் கத்திரிச்சு தர அள்ளி கொண்டு வந்து கீழே வச்சிருமா பாருங்க. எறும்புக்கும் பறவைக்கும் இருக்கக்கூடிய அரசன் வாழ்க்கை. இப்போ கூட நான் ஒரு காமெடிக்காக நான் நிறைய படங்கள்லாம் எழுதிருக்கேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட ஒரு ஸ்லோகம் எழுதுனேன். திங்க 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 புழுவத்தான் பூச்சி திங்க, பூச்சியத்தான் பள்ளி திங்க, பள்ளியத்தான் பறவை திங்க, பறவைத்தான் பூனை திங்க, திங்க 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 திங்க. ஆடு மாடு கோழி வளர்த்து அத்தனையும் மனுஷன் திங்க, மனுஷனை பூமி வளர்த்து மண்ணுக்குள்ள புழு திங்க, மறுபடியும் புழு வந்துடும். புழுவத்தான் பூச்சி திங்க, பூச்சியத்தான். இது ஒரு சைக்கிள். நீங்க யார் பெரியவர், யாரு, யார் தாழ்ந்தவர், யாரு, எல்லாம் ஒரு ஒற்றை உயிர், அவ்வளவுதான். புழுவிலிருந்து ஆரம்பித்து மறுபடியும் சைக்கிள். யோசிச்சு பாருங்க. இப்ப கூட ஏகாதசி விரதத்தை பற்றி நேற்று ஒரு குறிப்பு படித்தேன். ஏகாதசி விரதம் என்பது நமது தமிழர்கள், நமது முன்னோர்கள், நமது சித்தர்கள் கண்டுபிடித்தது. எதற்காக ஏகாதசி விரதம் என்றால் 16 மணி நேரம் நீங்க சாப்பிடாம மாதத்துல 2 நாள் இருந்தீங்கன்னா வயிறு காலியாக இருக்கிற பொழுது வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்குகளை, நீங்க கேன்சர் உருவாக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்திற்கு திசுகளை எல்லாத்தையும், அந்த பசி, நம்ம இயங்கணும்ல, நடக்கணும்ல, பேசணும்ல, இதுக்கு ஒரு சக்தி தேவையில்லை, அது எல்லாத்தையும் தின்றோம், எந்த பிரச்சனை இருக்காது. முன்னோர்கள் எதை வகுத்து கொடுத்தார்களோ, உறவு ரீதியாகவோ, உணவு ரீதியாகவோ, பாசம் ரீதியாகவோ, அன்பு ரீதியாகவோ, கருணை ரீதியாகவோ, அதை கொஞ்சம் நான் என்னை எப்படி செஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு கிராமத்தில், புதுக்கோட்டை மாவட்டம் திருவையூர் சட்டமன்ற தொகுதி ராராபுரம் என்ற குக்கிராமத்தில் பிறந்தவன். எனக்கு யார், நான் சின்ன வயதுல இருந்து யார் குழந்தைகள் சொல்லுங்க, குழந்தை நெக்ஸ்ட் தலைமுறைக்கு எப்படி சார் நடக்கிறது? ஒன்றும் இல்லை. நான் ஒரு இன்டர்வியூல போவேன். ஒரு இன்டர்வியூல போற பொழுது என்னை நான் திடப்படுத்திக்கிறது யார் இருக்கா? எங்க அம்மா ஒரு முறுக்கும் சீடை சுற்றி எங்க அம்மா சுற்றி அனுப்பிடுவாங்க. லிட்டர் போதைக்கிறப்போ பயந்து வரும். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, பயத்தை போக்குவதற்காக. அப்போது மனப்பாடம் மட்டும் பண்ணி பாடிய பாடல்கள் இந்த அர்த்தத்தை பாடுகிற போது ஒரு மிகப்பெரிய பாடம் நடத்துகிறது. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, ஆற்று வெள்ளம் போலிருந்து ஓடு ராஜா,
அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோடைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. ஓ, நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு. அது அத்தை பாருங்க, ஒரு தன்னம்பிக்கை அடையாளமாக. ஓஹோ, 8வது படிக்கிற போது அந்த பாடலுடைய வரிகளுக்கான அர்த்தம் தெரிகிற பொழுது என்னை கைடு பண்ணுவதற்கு ஒரு பாடல். இந்த பாடல் இங்க வந்தது காரணம் எம்ஜிஆர். யாரை வேண்டுமானா தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம். படிச்சதை யாரையாவது ஒரு மனிதனை நீங்க முழுசா படிக்க நினைச்சீங்கன்னா அங்க முழு வாழ்க்கை வந்துடும். நான் எம்ஜிஆர் என்ற ஒற்றை மந்திரத்தை மட்டும், கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன தயாராக விவசாயியின் மகனாக கொண்டேன். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி இவன். கடவுளுங்கிற முதலாளி கண்டெடுத்த விவசாயி. ஆஹா, கடவுள் கண்டுபிடித்த விவசாயியின் மகன். சோ இம்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மை குழந்தைகளை வராத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக்க வேண்டியது நாங்கள்லாம் நம்மளே உருவாக்கிட்டோம். அடுத்த தலைவர்களுக்கு அடுத்தவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ல வேண்டியதுதான். அப்புறம் குறைந்தபட்சம் நான் அடிக்கடி சொல்ல காமெடியாக சொல்றேன், நாத்திகம் ஆத்திகம் என்ன, ஆஸ்தி என்றால் பாசிட்டிவ் ஆஸ்தி. அன்பான மனைவி கால் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நிக்கிறேன்டா, சப்போஸ் வந்தா பாப்பா அப்படி இல்லைன்னா கால் கடத்தினா விட்டு போனான்டா. கிறுக்கு போய் ஃப்ரெண்டா இருக்க போயிட்டான். இவன் காலை வச்சு அப்படின்னா சிவனே வந்தான். என்னப்பா யார் நீ? நான் சோன் சொல்லு. ஏன் பிரிக்கிற? இல்ல நான் சிவனை நோக்கி தவம் பண்றேன். ஏன் சிரிக்கிறேன்? நான் தாண்டா சிவன். போயா 1000 வருஷம் 500 வருஷம் அவர் தவா இருக்காங்க, 10 நிமிஷத்துல வருதான். நான் தான் சிவன். ஒரு ரவுண்டு போயிட்டு வருது 1000 இயர்ஸ் முடிச்சுட்டு ரெஸ்ட் போனேன். கடைசி இருக்கிறேன் உடையா சொல்ல போனேன். நிஜமாவா? என்னடா அரபி பேசுறத பார்த்த உண்மையா இருந்திருக்கும். சரி, இவன் வந்தவன் சிவன் தானா என்று சோதிப்பதற்கா ஏதாவது கேளியா? இல்லப்பா நீ கால் மேல வச்சு 5 நிமிஷம் தானாப்பா, நான் யோசிக்கவே இல்லப்பா என்ன வேணும் அப்படின்னா. அப்படியா, எனக்கு அதிகமா டைம் இல்லை, இந்தா 3 தேங்காய் வச்சுக்க. இந்த 3 தேங்காய் வச்சுக்க, உனக்கு என்ன வேணும் வச்சு அடிக்கலையோ அது உனக்கு கிடைக்கும். போயிட்டா இந்த 3 தேங்காய் வாங்கிட்டு காலை கீழே ஆகிட்டான். வந்தவன் சிவன் தானா? கொடுத்த தேங்காய்க்கு வல்லமை இருக்கா, சக்தி இருக்கா? அருள் கொண்ட தேங்காய் தானா? ஆனா 3 தேங்காய் இருக்கு பார்த்தலாம். 3 தேங்காயில அவனுக்கு கொஞ்சம் மூக்கு சப்பட்ட மூக்கு அதானே இருக்கு. சரி, ஒன்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். சிவபெருமானே எனக்கு மூக்கு நீளமான தப்பு நினைச்சான். மூக்கு 3 மீட்டர் நீளமா போயிடுச்சு. ஐயா பசில ஏறலாம் பிரச்சனை எவனா பார்க்க போனாங்க. அழிச்சு கண்ணை மறைக்கிற அளவுக்கு மூக்கு மணிக்கா தெரியும். மூக்கோட போன அந்த தெருவில் ஐயோ யாரா பார்க்க அடுத்த என்ன 2 இல்ல சிவபெருமானே மூக்கு எனக்கு உள்ள போகணும். மூக்கு உள்ள ஓடி போச்சு, ஓட்ட மட்டும் தான் இருக்கு. ஐயா ஏதாவது மூக்கலாம் போய்க்கிறான். எவனா நண்பர்கள் பார்த்தா அசிய போறான். உள்ள தாங்க சிவபெருமானே எனக்கு மூக்கு பழையபடி பழையபடி இருந்துச்சு. இந்த குட்டி கதை என்ன எதை உணர்ந்தது? சுலபமா எதுவுமே கிடைக்கூடாது. சுலபமா கிடைச்சிச்சுன்னா அதோட அருமை தெரியாது. அதனால நமது பிள்ளைகளுக்கு அவன் 3 தேங்காய் கொடுத்தான். ஐயா இந்த நாட்டுல அந்தமான்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வர்றது வெறும் 500 ரூபாய்க்கு பிளைட் டிக்கெட் கிடைக்கணும். ஆண்டவனே, எங்க அம்மாவுக்கு வெறும் 85 வயசு ஆகுது. நான் சாகுற வரைக்கும் எங்க அம்மா உயிரோட இருக்கணும். அதாவது 130 வயசு வரைக்கும் இருக்கணும். அடி 3வது இந்த பெரும்புக்கு மண்டைகளை போய் புத்தி சொல்லி எப்படியாவது ஆர்வஸ் நடி கொஞ்சம் திறந்து விட்டு உலக யுத்தம் தொடர மாதிரி இருக்க கொஞ்சம் ஆப்படி நல்லது. 3 பெரிய விஷயம். 3 தேங்காய் போச்சா? உலகத்துல நமது பிள்ளைகள் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு, நீங்கள் கடந்து வந்த பாதையை சொல்லுங்க. அந்த காலத்துல நம்ம சின்ன வயசுல சொல்லியிருப்போம், கனவு காணாத. அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? கனவு காணுங்கள். சின்ன வயசுல நம்ம அம்மா ஆசைப்படாத கேட்போம். ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு. வாழ்க்கையை குழந்தைகளுடைய இஷ்டத்தை விட்டுங்க. பவுண்டரி லைன்ல நின்று 6 லைன் நின்னுங்க. ஸ்பெண்ட் பண்றோம். இந்த தாத்தா பாட்டிக்கிட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறீங்க. பேட்ஸ்மேன் வருது சொல்ல வைக்காதீங்க. பேட்ஸ்மேனுக்கு என்ன காரணம்? பல் செட்டை கலக்க சொல்லுங்க. ஒரு நாள் கழுவ
சொல்லுங்க, அந்த வாயில பொறுத்து சொல்லுங்க. அந்த பொக்கவாய் சிரிப்பில் ஒரு சிரிப்பு வந்து விட்டா அதுதான் கடவுள் நேரடி தொடர்பு. பாட்டியோ தாத்தாவோ நேரடி பேத்தியை வந்து சிரிக்கக்கூடிய அந்த உணர்வு, விஷுவல் மெமரிஸ் அந்த குழந்தைகளுக்கு அப்படியே இருக்கும். உங்களை மதிக்க சொல்லி கற்றுக் கொடுக்காதீங்க. ஸோ 60 வணங்கினால் கடவுள் வரப்போகிறார், 70 வணங்கினால் கடவுள் வந்து விட்டார், 80 வணங்கினால் கடவுள் உங்கள் வீட்டிலே தங்கிவிட்டார். எல்லோரும் சிறப்பாக இருக்க என் தாய் தந்தை நமது குலதெய்வங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாம் சிறப்பாக, எல்லாம்